நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், தொழிலதிபர், ஒரு நடிகரின் தந்தை, இப்படி பன்முகங்களை கொண்டவர்தான் நடிகர் தியாகராஜன். நடிகர் தியாகராஜன் அவர்கள் நேற்று தன்னுடைய 80வது பிறந்த நாளை கொண்டாடினார்கள் மிக எளிமையாக. நடிகர் தியாகராஜன் அவர்களை இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் தன்னுடைய அலைகள் ஓய்வதில்லை என்ற படத்தில் தான் முதலாக தமிழ் திரை உலகிற்கு அறிமுகம் செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து தியாகராஜன் அவர்கள் நிறைய படங்களில் வில்லனாக தொடர்ந்து நடித்து வந்திருந்த காலத்தில் மலையூர் மம்பட்டியான் என்ற ஒரு திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிக்க, அதனைத் தொடர்ந்து வேறு சில படங்களிலும் கதாநாயகனாக ஒரு மாறுபட்ட நடிகராக நடித்துக் கொண்டிருந்த தியாகராஜன் அவர்கள் முதலாக வில்லனாகவும் நடிக்க தொடங்கினார். அவருக்கு பிடித்த நடிகர் தான் நடிகர் மம்முட்டி. அவர் நடித்த நியூ டெல்லி என்ற ஒரு மலையாள படத்தில் ஒரு முரட்டுத்தனமான வில்லனாக அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு நிறைய வில்லன் வாய்ப்புகள் வந்தாலும் அவர் ஒரு சில படங்களில் வில்லனாகவும் ஒரு சில படங்களில் கதாநாயகனாகவும் தொடர்ந்து நடித்து வந்தார். அந்த நியூ டெல்லி என்ற ஒரு படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றதால் அந்த படம் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி என்று அந்த 3 மொழிகளிலும் மறுபதிவு செய்யப்பட்டது. அந்த 3லிலுமே தியாகராஜன் அவர்கள்தான் வில்லனாக நடித்தார். நடிகர் தியாகராஜன் அவர்கள் அந்த நியூ டெல்லி என்ற படத்தில் சேலம் விஷ்ணு என்ற ஒரு கேரக்டரில் நடித்திருப்பார். அந்த பெயரை வைத்து ஒரு படத்தையும் எடுத்தார் நடிகர் தியாகராஜன் அவர்கள். நடிகர் தியாகராஜன் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு மாறுபட்ட நடிகர். நடிகர் தியாகராஜன் கதாநாயகனுக்கு உண்டான அத்தனை அம்சங்களையும் கொண்டவர், வில்லனுக்கு உண்டான அத்தனை தகுதிகளையும் கொண்டவர் தான் நடிகர் தியாகராஜன் அவர்கள். நடிகர் தியாகராஜன் வில்லனாக நடித்தாலும் கதாநாயகனாக நடித்தாலும் இந்த மண்ணுக்குரிய ஒரு பண்போடு, இந்த மண்ணுக்குரிய கலாச்சாரத்தோடு, இந்த மண் எதை விரும்புகின்றதோ அந்த விருப்பத்திற்கு ஏற்ப நடித்த நடிகர் தான் நடிகர் தியாகராஜன் அவர்கள்.